வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இன் டீட்டெயில், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, தென் அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஓவரால் வியூவாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நான் இது யாருக்கு வந்து சொல்கிறேன்னா, ஒரு ப்ரோ இருந்தார். அவர் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அந்த டைமில் ஒரு 9 months பிஃபோர் அடுத்து என்ன வீடியோ போட்டாலும் LLPன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா நான் அந்த டைமில் பண்ண முடியல. பட் இப்போது நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ LLP அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2008 டிசம்பரில் வந்து பில் பாஸ் பண்ணி 2009 ஜான்வரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த LLP ஆக்டே பார்த்தீங்கன்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 தான். ஸோ இப்போ இதில் ஏன் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்பவே சொல்லலாம், இது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னு கேட்குறீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப காமனாக இருந்த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தனியாக பண்ணுறது, தென் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 1 or 2 or more பர்சன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் என்டர் ஆகி பிஸ்னஸ் பண்ணுறது, ஆர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷனாக அது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது, தென் அதுக்கப்புறமா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆர் வேரியஸ் அதர் ஃபார்ம்ஸ் என்ன, அதெல்லாம் மற்றதெல்லாம் விட இதுதான் ரொம்ப காமனாக இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது என்னென்னா, இவங்க வச்சுருக்க அசட்டை, அதாவது இவங்களோட சொத்துக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை விட இந்த கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் நேமில் இருக்க சொத்துக்கள் கடன் வந்து ரெண்டுமே செட்டில் பண்ண முடியல அப்படின்னா, அந்த கடன் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அவங்க வந்து பர்சனலாக வச்சுருக்க அசட்ஸ் ஆச்சு விற்று இந்த கடன் அடைக்கணும் அப்படின்றது இருந்தது. அதுதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. ஸோ இப்போ என்னென்னா, ப்ரைவேட் லிமிடெட்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லிமிட்டெட் லயபிலிட்டி. அதாவது பர்சன்ஸும் கம்பெனியும் தனித்தனி, அவங்க ஆப்ரேட் பண்ணுற வேவும் தனி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. கம்பெனி வந்து இட்ஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா, அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், ROCக்கு ஃபைல் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே தேவைப்பட்டது ஒன்று என்னென்னா, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கணும், ப்ளஸ் இந்த லிமிடெட் லயபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த ரெண்டு அட்வான்டேஜும் சேர்ந்தாப்பில் எதனா ஒன்று இருக்கணுமே, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காதா, ஒரு ஆர்கனைசேஷன் டைப் இருக்காதா அப்படின்னு பார்த்தது. ஸோ அதுக்காக தான் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அப்படின்றதே வந்துச்சு. ஸோ பார்ட்னர்ஷிப் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இது வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் கார்ப்பரேட் பிஸ்னஸ் வெஹிக்கிளாக தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு எ கார்ப்பரேட் என்டிட்டி பட் வித் லெஸ்ஸர் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹைப்ரிட் ஃபார்ம். அதாவது ஹைப்ரிட்னாவே ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் டூன்ற மாதிரி தானே. ஸோ இப்போ வந்து இது போத் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ப்ளஸ் எ கம்பெனியோட அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் கம்பெனி. ஸோ இதோட இது ரெண்டுத்தோட அட்வான்டேஜஸ்மே ஒரே பிளேஸில் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த ஹைப்ரிட் ஃபார்ம்ன்றது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் ஹாஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ இப்போ பார்ட்னரும் கம்பெனியும் வேறு கம்பெனியும் பார்ட்னரும் போத் ஆர் நாட் சிமிலர். ஸோ இப்போ பார்ட்னர் அவர் என்டர் ஆகிற ஆக்ட்ஸுக்கு வந்து இட்ஸ் கம்பெனி வந்து எப்படி சொல்கிறது, இப்போது பார்ட்னர்ஷிப்பில் ஆகிற சேஞ்சஸ்னால கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ கம்பெனி வந்து அது ஓன் நேமில் வந்து கான்ட்ராக்ட்ஸ் என்டர் ஆகலாம். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் மாதிரி. ஸோ இட்ஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி செப்பரேட் ஃப்ரம் ஹிஸ் பார்ட்னர்ஸ். அதுதான் வந்து இந்த மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் சக்சஷன். ஸோ பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறதுனா எப்படின்னா, பார்ட்னர்ஸ் வந்து வெளியில் போனாலும் கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நார்மல் ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பார்ட்னருமே இல்லை, வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்க்கு வேல்யூவே கிடையாது. பட் LLPன்றது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு தனி பர்சன் மாதிரி தான், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி தான். இட் கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட்ஸ், இட் கேன் சூ அண்ட் பி சூட்னா LLPயே வந்து ஒருத்தர் மேலே கேஸ் போட முடியும், LLP மேலேயும் யார் வேணால் கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு தனி ஆர்டிஃபிஷியல் பர்சனாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இதில். தென் இதில் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எவ்வளோன்றது பார்க்கணும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 இண்டிவிஜுவல்ஸ்
2 இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாக இருக்கணும். டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்ன்றது அவங்களுக்கு தான் எல்லா டியூட்டிஸ் ரைட்ஸு அந்த மாதிரி வந்து அவங்க தான் பொறுப்பு. இந்த ஹோல் என்டையர் எல்எல்பி ரன் பண்ணுறதுக்கும் அதில் நடக்கிற விஷயங்களுக்கும் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் தான் மெயினாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்னர்ஸ் லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து ஸ்பெசிஃபையே பண்ணல. எவ்வளோ பார்ட்னர்ஸ் வேணால் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் 2 people டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருக்கணும். அதில் ஒருத்தராச்சு ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ போத் ஷுட் பி இண்டிவிஜுவல் ப்ளஸ் ஒருத்தர் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் ப்ரைமரி கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எல்எல்பிக்குன்ட்டு இவங்களுக்கு தனி ரைட் இருக்குமா, இவங்களுக்குன்னு இந்த டியூட்டி இருக்குமானா, நான் சொன்ன மாதிரி டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுக்கான ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் எல்லாமே வந்து அவங்க என்ட்ரு ஆகிற எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் எல்எல்பியை கவர்ன் பண்ணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆடிட் பண்ணுற மாதிரி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காமிக்கிற மாதிரி தான் வந்து அவங்க புக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சால்வென்சியும் அவங்க வந்து இயர் ஆன் இயர் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் ஆர்ஓசிக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கவர்ன்டு பை பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகேவா? இது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப்னா வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து 1932 இருக்கு இல்லையா, அது கீழே தான் என்னென்ன இருக்கோ அதுபடி தான் வரும். பட் இது வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 கீழே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதுதான் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் எல்எல்பியுமே ரிப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும் ரெக்குவயர்மெண்ட். தென் கன்வர்ஷன் இன்டு எல்எல்பி. சரி, ஓகே, இப்போ தான் எல்எல்பி புது ஃபார்ம் வந்துடுச்சு, அப்போது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப்லாம் இது கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் கன்வெர்ட் பண்ணலாமா, இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வேணால் கன்வெர்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும், அன்லிஸ்டட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் ப்ரொவைடட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே க்ரியேட் ஆகலை, அவங்க அசெட்ஸ் மேலே இல்லை லோன் எடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். எம்சிஎல் அப்ளை பண்ணி மினிஸ்டர் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இருக்குது, ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணி அவங்க மாற்றிக்கலாம் ஆர்ஓசிக்கிட்டேருந்து. ஸோ அப்புறம் வைண்டிங் அப் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் அவங்க வாலண்டரியாக வைண்ட் அப் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், ஆர்எல்ஸ் ஒரு ட்ரைபியூனல் அப்ரோச் பண்ணி தென் அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி க்ளோஷர் பண்ணிக்கலாம். தென் சேஞ்சஸ் இன் எல்எல்பியில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் இட் ஹேஸ் டு பி ரிப்போர்ட்டட் டு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அதுவுமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும், பண்ணிக்கலாம் அப்படின்றது, சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்றது. ஒன்ஸ் சேஞ்ச் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஆர்ஓசிக்கு இன்டிமேட் பண்ணணும். தென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தென் இந்த பார்ட்னர்ஸ் வந்து யாரெல்லாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நார்மலாக சவுண்ட் மைண்டு, இன்சால்வெண்ட்டாக இல்லாமல் இருக்கணும், அதாவது கடனாளியாக இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பார்ட்னர்ஸாக இருக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ டோல்டு இதில் வந்து மினிமம் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அண்ட் தேர் இஸ் நோ லிமிட் ஆன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ அதுவுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ட் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி பார்க்கணுன்னா, இப்போ யாராச்சும் வந்து சரி எல்எல்பின்றது தனி ஃபார்ம் தானே, ஸோ நம்ம எல்எல்பி ஃபார்ம் பண்ணி எல்எல்பி நேமில் யாரையாச்சும் ஏமாற்றலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தே வில் பி ஹெல்டு லயபிள். ஸோ இதில் வந்து லிமிட்டட் லயபிலிட்டின்றது அன்டில் தே ஆர் ட்ரூ அண்ட் ஃபேர் டு த எல்எல்பி அண்ட் டு த தேர்ட் பர்சன் அப்படின்றதுக்கு தான். ஒரு ஃபால்ஸான மோட்டிவ்க்காக எல்எல்பியை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ லயபிலிட்டி வில் பி லிமிட்டட் டு த ஃபுல் எக்ஸ்டென்ட் ஆஃப் அசட்ஸுக்கு ஆக்சஸ் இருக்கும், பட் லயபிலிட்டி வில் பி லிமிட்டட் டு த கான்ட்ரிபியூஷன், ஷேர் கான்ட்ரிபியூஷன், அதாவது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி தான் லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து எதுவுமே வசூல் பண்ண முடியாது வைண்டிங் அப் அப்போ. அதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் இதில். ஸோ நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், என்னோட கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை வாங்க முடியுமே தவிர மற்றபடி என் பர்சனல் அசட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து லயபிளாக கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் பை பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும், வெறும் மணியாக இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியாகவும் இருக்கலாம், டேஞ்சபிள் அசட்ஸாகவும் இருக்கலாம், இன்டேஞ்சபிள் அசட்ஸாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிக்கணும் இவங்க
இப்போ ஒருத்தர் வராரு, ரெண்டு மூணு பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து நான் சிஸ்டம்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன், என்கிட்ட நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா தென் அந்த சிஸ்டம்ஸ்லாம் உள்ளே வரும்போது அதோட வேல்யூவும் கன்சிடர் பண்ணி நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மணியாக தான் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ட்டு இல்லை. ஸோ எனி அதர் கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்கார்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏல அதே மாதிரி நார்மல் இன்கார்பரேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ எம்சிஏல அப்ளை பண்ணி அதுக்கான 2 ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணி ரெண்டு ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணி நேம் ரிசர்வேஷன் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ ஒன்ஸ் நேம் ரிசர்வ் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸுக்கு அந்த நேம் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேம் வேறு யாருக்கும் தரமாட்டாங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட எல்எல்பி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் அதுக்கான அக்ரிமெண்ட் என்டர் ஆகிட்டு நீங்கள் வந்து எல்எல்பியை ப்ரொசீட் பண்ணலாம் ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் நார்மல் ப்ராசஸ் எல்எல்பி இன்கார்பரேஷனுக்கு. தென் ஆனுவல் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் எல்லா எல்எல்பியுமே வந்து 2 ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணும். ஒன்று வந்து ஃபார்ம் 8, இன்னொன்று வந்து ஃபார்ம் 11. ஸோ ஃபார்ம் 11 தான் வந்து ஆனுவல் ரிட்டர்ன், ஃபார்ம் 8ன்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி. ஸோ இந்த ரெண்டுமே ஃபைல் பண்ணி ஆகணும் வித் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். தென் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி எதனா ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தது இல்லை தே வாண்ட் டு ஸ்டார்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் இன்டூ எல்எல்பி, அதாவது எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அப்புறம் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, இதெல்லாமே வந்து இவங்க வந்து எல்எல்பியாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ இதில் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்த செக்ஷன் கீழே எப்படி வரும், அதோட ப்ரொசீஜர்ஸ்லாம் எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னா இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கன்வெர்ட் ஆகணும்னா செக்ஷன் 55 ஆஃப் த ஆக்ட் படியும் செகண்ட் ஷெடியூல் வச்சும் என்ன சொல்லியிருக்காங்களோ செகண்ட் ஷெடியூலில் அதை வச்சு அவங்க இது பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்ஷன் 56 படி என்ன இருக்கோ அதுவும் அந்த ப்ரொவிஷன்ஸும் அண்ட் தேர்ட் ஷெடியூலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொவிஷன்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். தென் ஒரு அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தென் செக்ஷன் 57 படி என்ன இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபோர்த் ஷெடியூல் படி என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த ஆக்டில் அதை வச்சு அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த ஆஸ் ஆன் டேட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து அதில் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றது தான் மெயின். ஏன்னா வந்து இப்போ என்ன தான் நம்ம இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் பார்த்தாலுமே எல்எல்பியில் வந்து நமக்கு யாருக்கு சூட் ஆகும், யார் இந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் வெஹிக்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைன்ஸ் காஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ணணுன்றது தான். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்மால் பிஸ்னஸ் அதை தான் எய்மாக வச்சுருப்பாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணுன்ற மாதிரி. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு வெரி வெல் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க லைக் என்டர்பிரினர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்றவங்கலாம் எல்எல்பி வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஃப்ளெக்சிபிள் வே ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லலாம். தோ இது வந்து நிறைய பேர் இன்னும் நல்லா தெரியாததுனால ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் ஸோ மெனி எல்எல்பிஸ் இன்கார்பரேட்டட். ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய எல்எல்பி இருக்குது. ஸோ எல்லாருமே தேவைன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து வெறும் எஜுகேஷன் சிஏ ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் காமன் வீடியோஸ், நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் எல்லாமே போடுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிறைய பேர் வந்து ஏன்னா இதுவும் இருக்குது அதுவும் இருக்குன்ற மாதிரி சம்டைம்ஸ் நினைக்கலாம். பட் இட் ஹாஸ் ஆல் இன் ஆல் கவர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ எது ஒன்றுமே சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.